ஹாய் ஆல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 months பேக், அதாவது 2024 வந்து நான் பீச் போயிருந்தேன். ஸோ அதில் எடுத்த சின்ன கிளிப்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கடை தான். ஸோ அந்த கடைக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த கடைக்குள்ளே தான் போனோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாய்ஸ் அண்ட் சின்ன சின்ன மாலை அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் வந்து கிளிப்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ சீப்பு அண்ட் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆக்சசரிஸாக அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூடிய அந்த கிளிப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இயரிங் செக்ஷன் தான் கேர்ள்ஸ் ஃபேவரேட். ஸோ ஒரு மாடல்லையும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இருந்துச்சு. ஸோ நமக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 30 rupees அந்த மாதிரி தான், அதுக்குள்ளே தான் நம்ம வரும். ரொம்பலாம் ரேட் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 100 rupeesக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் உள்ள எல்லாமே வந்து டாய்ஸ் செக்ஷன்ஸ் தான். வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் இருந்துச்சு அண்ட் எல்லாமே சீப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரேட்டாலாம் இல்லை, சீப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன கிளிப்ஸு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி க்யூட்டியாக கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்திருந்தோம். அண்ட் இது வந்து நம்மளோட சின்ன வயசு ஃபேவரட் ஃபோன் அண்ட் ரிமோட் கார்ஸ் அண்ட் டான்ஸிங். அதுக்கு பேரில் தெரில, எனக்கு டான்ஸிங்னு தெரியும் பட் அது தெரில. அண்ட் அந்த டாய்ஸ் முன்னாடி வந்து நம்ம டாக்கிங் டாம் வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாய்ஸ், நிறைய டெடிஸ் அண்ட் வந்து அனிமல்ஸ், டைகர், மங்கி, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்க்க பார்த்திங்க அப்படின்னா பிக்காச்சோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து க்யூட்டாகவும் ரொம்ப வந்து ஸ்மாலாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் எத்தனை பேருக்கு இதில் வந்து அனிமல்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதாவது கேட், டாக்ஸ், எத்தனை கேட் லவ்வர்ஸ் அண்ட் டாக் லவ்வர்ஸ் இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோரிமோன் பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாமே இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் மட்டும், அதாவது நீங்கள் வந்து ஆற்றுல மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. நாங்கள் கடல்லே வந்து சின்ன சின்ன மீன்ஸ் பிடிச்சோம். ஸோ அன்றைக்கி வந்து லக்கி டேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து சின்ன சின்ன மீன் மாட்டுச்சு. 2 மீன் நாங்கள் எடுத்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மீனை எடுத்துகிட்டு பாட்டிலில் எடுத்துகிட்டோம். 2 மீன் குட்டி மீன் எடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ அந்த தண்ணி, அதாவது குழி தோண்டி அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனை விடுவோம். ஏன்னா அலைகள் வரும்போது அந்த மீன் வந்து அதோட போயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு திரும்பி பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் அதை விட்டுட்டோம். ஸோ நம்ம மம்மி பார்த்திங்க அப்படின்னா இதில் விடுவாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 2 மீன் போகும். அதுதான் நாங்கள் பிடிச்ச மீன். ஸோ அதாவது என்னோடய ஷாலை பயன்படுத்தி நான் பிடிச்சேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபன் டேவாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு கடலில் மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெருமை வேறு அதில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நடந்துகிட்ருக்கும் போது நமக்கு வந்து கிச்சன் ஆக்சரிஸ்லாம் வந்துச்சு. ஸோ பிளேட்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ், டிஃப்ரெண்ட் கப்ஸு. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா அதில் 2 கப்ஸ் வாங்கினேன். ஸோ ஒரு டீ கப் தான், ஆனால் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா கொரியன் ஆக்சரி நான் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான் அந்த டீ கப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இயரிங். ஸோ அந்த பாதாம்லாம் இருக்கு இல்லையா, அது பாதாம் இல்லை, அது இயரிங். ஸோ அது வந்து நட்ஸ் வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வால்நட் மாதிரி, பிஸ்தா மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இயரிங்ஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்தப்பறம் எடுத்தது. இது வந்து என்னோடய மம்மி வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஐஸ்கிரீம் கேட்டேன்றதுக்காக வேண்டி மட்கா குல்ஃபி வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலே. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானை நக்கி உட்காந்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்புறம் அந்த டப்பாவை நக்குவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன மண்பானையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்த உடனே என்னடா மண்பானையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். பட் அது பிளாஸ்டிக் தான். அண்ட் வந்து ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஷாப்பிங் பண்ண சின்ன விஷயம், அது வந்து ஒரு ஸ்லைட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் எனக்கு தெரில. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிஸ்தா, அப்புறம் வந்து முந்திரி மாதிரி வந்து இயரிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குட்டி இயரிங் என்னோடய ஸ்கூல் பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். என் ஸ்கூலுக்கு வந்து கோல்டு போடக்கூடாது. ஸோ அதனால் வந்து கவரிங்காக வந்து நவ் ஆல்சோ ஐ எம் யூஸிங் த சேம். ஸோ அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நான் வாங்கியிருந்தேன்.
அண்ட் இது வந்து சின்ன ஒரு அதாவது நம்ம எங்கேயாவது மாடர்ன் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா சும்மா போடுறதுக்கு என்கிட்ட நிறைய க்ரீன் கலர் ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு மேட்சிங் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம சாரி ஏதாவது உடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொறுத்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஹேர் பேண்ட் அண்ட் ஒரு டார்ச் லைட். நான் வந்து வெளியே எங்கேயா போகும்போது வந்து டார்ச் லைட் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொரியன் ஆக்சசரிஸ் தான். ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்ச் கிளிப், ஒரு கொஞ்சம் பெரிய கேட்ச் கிளிப். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விசில். ஐ லவ் விசில்ஸ். அண்ட் இது வந்து பிளாஸ்டிக் கப் தான், கிளாஸ் கிடையாது. இது வந்து ஜூஸ் கப், பிளாஸ்டிக் கப் தான், கிளாஸ் கிடையாது. இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கொரியன் மாதிரி எனக்கு இருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு வயலட் கலரில். அண்ட் இது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் வரும். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா 2 டப்பாஸ். இது வந்து நம்ம சால்ட்டு, பெப்பர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒன்று வந்து 10 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து நாங்கள் சால்ட்டு போட்டு பார்த்தது எப்படி கொட்டுது அப்படின்றதுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.